கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய இன்னும் ஒரு பார்வையில் அது ஒரு விசேஷமான பார்வை. அல்லாஹ் மனித சமுதாயத்தை 3 பகுதிகளாக பங்கு வைக்கிறார். ஒன்று நல்லோர்கள், முத்தகீங்கள், முஃமின்கள், சாலிஹீன்கள், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையில் உறுதியானவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறார். என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானா. அந்த ஈமானும் அந்த உணர்வுகளும் இருக்கிறதுனால தான் ஜும்மாவுடைய தினத்தை மதித்து மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். ரப்புடைய கடமையை நிறைவேற்றணும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய வியாபாரங்களை நிறுத்திவிட்டு, கடைகளை மூடிவிட்டு, ஷோலிகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஈமானுடைய உணர்வு. கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஷாரார் காஃபிர்கள். அல்லாஹ் 3ஆக பிரிக்கிறான். ஒன்று முஃமின்கள், 2 காஃபிர்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், கல்லையும் மண்ணையும் வணங்குகிறார்கள், சிலைகளையும் ஏனைய படைப்புகளையும் அவர்கள் வணங்குகிறார்கள், சூரியனையும் வணங்குகிறார்கள், இன்னும் மரத்தையும் வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த 2 ஷாராருக்கும் மத்தியில அல்லாஹ் இன்னும் ஒரு ஷாராரை ஞாபகப்படுத்துகிறார். அந்த 3வது ஷாரார், 3வது நிலைமையில உள்ளவர்கள், அவர்களைத்தான் நானும் நீங்களும் கூடுதலாக பயப்படணும். அவர்கள் தான் முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்கள், நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை காதால செவிமடிக்கிறோம். நிஃபாக் தனம் உள்ளவர்கள், முனாஃபிக்குகள் என்று. கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகளுக்கு பலவிதமான வரி விலக்கணம் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு விளங்குற பாசையில சொல்லுவதாக இருந்தா ஜுல் வஜ்ஹைன் என்றுவார்கள், 2 முகம் உள்ளவர்கள். அவர்கள் முஸ்லிம்களாகவும் நடிப்பார்கள், காஃபிர்களாகவும் நடிப்பார்கள். முஸ்லிம்களாகவும் தன்னை காட்டிக்கொள்வார்கள், முஃமின்களாக காட்டிக்கொள்வார்கள், காஃபிர்களாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். இப்படியான ஷாராரை விட்டு நாங்க பயப்படணும். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த முனாஃபிகீன்கள் முன் வரிசையில தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறான், وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا. அவர்கள் முஃமின்களை சந்தித்தா, முஸ்லிம்களை சந்தித்தா, அவர்கள் நாங்க உங்களோட தான் இஸ்லாத்தை பற்றி பேசுவார்கள், முஸ்லிம்களை பற்றி பேசுவார்கள், இஸ்லாத்துடைய விடயங்களை எல்லாம் கதைப்பார்கள், இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணமாக பேசுவார்கள். நாம் அவர்களை ஒரு முஸ்லிம் என்று கருதுவோம், எண்ணுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம். அந்த மக்கள் முஸ்லிம்களை விட்டும் ஓரந்தள்ளி போய்விட்டார்கள், அவர்களுடைய கோஷ்டிகளோடு ஷைத்தான்களோடு சேர்ந்து விட்டார்கள். என்ன சொல்லுவார்கள்? ஹாலோ இன்னா மஅக்கும், நாங்க உங்களோட பாட்டி தான். நான் கொஞ்சம் மஸ்ஜிதுக்கும் முஸ்லிம்களோட நெருக்கமாக இருந்ததுக்கு அவங்களோட இல்லை, நான் உங்களோட தான். ஹாலோ இன்னா மஅக்கும், நாங்க உங்களோட தான் இருக்கிறோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்க கொஞ்சம் பகடிக்காக, கொஞ்சம் விளையாட்டுக்காக, சில விஷயங்களுக்காக, கொஞ்சம் ஜோக்குக்காக நாங்களும் அந்த பாட்டிகளோடு சேர்ந்து இருக்கிற நல்லவர்கள் போல நாங்க அவங்களோடு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாரது, அது ஒரு முஸ்பாத்திக்காக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமையை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும்.